வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர்ஸ் எட்கியர். ஃபோஸ்டர்ஸ் செம ஸ்ட்ராங் செம சேஃப். மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் பதவி விலகும்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பு முறைகேடு தொடர்பாக மண்டல தலைவர்களான பாண்டிச்செல்வி, சரவண புவனேஸ்வரி, சுவிதா ஆகியோரிடமும் அவர்களின் கணவர்களிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் நேரு தலைமையில் மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் அமைச்சர்கள் மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், ஆணையர் சித்ரா விஜயன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை முடிவில் மண்டல தலைவர்கள் அனைவரையும் பதவி விலகும்படி திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. தேவையான இடங்களில் தயவு தாட்சணியமின்றி பதவியை பறிப்பேன் என்று 1-to-1 நிகழ்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறித்த காலத்தில் பணிகளை முடித்திட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 10 அரசு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து 4 மணி நேரம் தொடர் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 4 மணி நேரம் நீடித்த 10 அரசு துறைகளின் ஆய்வுக் கூட்டத்தில் ஒவ்வொரு அறிவிப்பாக தகவல்களை கேட்டு சரிபார்த்ததாக கூறியுள்ளார். ஒவ்வொரு துறையிலும் செய்து முடித்துள்ள பணிகள் வியப்பளித்தன என்றும், நடைபெற்று வரும் பணிகளையும் மக்கள் மெச்சிட குறித்த காலத்தில் முடித்திட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அறிவித்தால் ஆணையாக வேண்டும், அரசாணைகள் செயலாக்கம் பெற வேண்டும், அதுதான் திராவிட மாடல் என அனைவர் மனதிலும் பதிய வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் தலைப்பில் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து முதல் நிகழ்ச்சியாக விவசாயிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். நெசவாளர்கள் மற்றும் செங்கல் உற்பத்தியாளர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். அப்போது விவசாயிகளின் கோரிக்கைகளை உள்வாங்கிக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி விவசாய குடிகளுக்கு அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மேலும் விவசாயிகளுக்காக அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக ஆட்சியில் கிடப்பில் போட்டுவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் ரோட் ஷோ நடத்தினார். அப்போது பேசிய அவர், தனது பிரச்சார பயணத்தில் மக்கள் கூட்டத்தை பார்த்து மு.க.ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துவிடும் என்றார். கடந்த 4 ஆண்டுகளில் வெறும் 15% தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமே திமுக நிறைவேற்றியுள்ளதாகவும் குறை கூறினார். பாஜகவுடன் திமுக கூட்டணி வைக்கலாம், அதிமுக வைக்கக்கூடாதா என மு.க.ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பினார். 150% அளவுக்கு வரிகளை உயர்த்துவதா மக்கள் திமுகவை தேர்ந்தெடுத்தார்கள் எனவும் அவர் விளாசினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்றும் கூறிய இபிஎஸ், 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவின் ஜாமீன் மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது. கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட அவர்கள் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனை விசாரித்த நீதிபதி நிர்மல்குமார் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞரின் வாதங்களை கேட்டறிந்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் ஜாமீன் மனுக்கள் மீது இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி நிர்மல்குமார் தெரிவித்தார். திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பான உறுதியான கூட்டணி என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓட்டேரியில் இடுகாட்டு நுழைவு வாயிலிருந்து பேரணியாக சென்று இரட்டைமலை சீனிவாசனுக்கு மரியாதை செலுத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பழைய ஓய்வூதிய திட்ட கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என முதலமைச்சருக்கு அவ்வப்போது சுட்டிக்காட்டி வருவதாகவும், 100க்கு 100 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என கூறிய திருமாவளவன், திமுகவிடம் இரட்டை இலக்கு தொகுதிகள் கேட்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றார். திருபுவனத்தில் திட்டமிட்டபடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் பேட்டி அளித்த அவர், திருபுவனத்தில் முதலில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கொடுத்துவிட்டு பின்னர் அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மொட்டை மாடியில் நின்றாவது ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்றும் சீமான் ஆவேசமாக தெரிவித்தார். மேலும் சமூக நீதி என்றால் என்ன என்று விளக்கம் சொல்லிவிட்டு பிறகு சமூக நீதி என பெயர் வைக்கலாம் என சாடிய சீமான், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க என்ன பிரச்சினை, ஒரே வீட்டில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என இருப்பதுதான் சமூக நீதியா என வினவினார். வேலூரில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு மருத்துவமனையில் என்ன குறை உள்ளது என்பதை போராட்டம் அறிவித்த அதிமுகவினரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். காட்பாடி தாரபடவேடு பகுதியில் ஓரணியில் தமிழகம் திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருங்கள் என அன்பான அழைப்பை விடுத்து, அப்படி உறுப்பினர்களை சேர்த்தால் தான் மிகப்பெரிய வெற்றியை ஈட்ட முடியும் என்றும் முதலமைச்சர் முடிவு செய்துள்ளார் என்றார்.
அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டில் 20% கூடுதல் மாணவர்கள் சேர்க்கை இடங்கள் வழங்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை முதல் கட்டமாக முடிவடைந்துள்ள நிலையில் கூடுதலாக மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதால் முதலமைச்சர் அறிவுறுத்தல்படி நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி மாணவர் சேர்க்கை இடங்கள் அரசு கல்லூரிகளில் 20%, அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15% உயர்த்தப்படுவதாக கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். மருத்துவ மாணவர்களை பட்டம் பெற வைப்பது அவர்களின் பெற்றோர்கள்தான் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தருமபுரி அரசு மருத்துவமனையில் கடந்த 2 ஆண்டுகளில் 26 மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து உடல் உறுப்புகள் தானம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பார்கள். தற்போது மாங்காயை 2 என பாமக கௌரவ தலைவர் GK மணி முன்பே பாமகவை விமர்சித்தார். இந்தியாவிலேயே மருத்துவத்துறையில் ஐநா விருது பெற்ற ஒரே மாநிலம் தமிழகம்தான் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற 30வது பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், ராஜேந்திரன் பங்கேற்று பட்டங்களை வழங்கினர். இதில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், முதலமைச்சரின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 2,28,00,000 பயனாளிகள் பயனடைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தொற்றா நோயாளிகளுக்கு சிறப்பான மருத்துவம் வழங்கும் பகுதியாக தமிழகத்திற்கு ஐநா விருது வழங்கியுள்ளதாக கூறினார். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுப்பு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளதாக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்புடன் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை வீடு வீடாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நாகர்கோவில் வடசேரி பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் திமுக MP கனிமொழி பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மக்களும் திமுக கூட்டணியில் தாங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக தெரிவித்தார். இன்று போராட்டம் நடத்த அனுமதி கேட்ட நாம் தமிழர் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒத்திவைக்கப்பட்டது. அஜித்குமார் மரண வழக்கிற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்த நாம் தமிழர் கட்சி சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அவசர வழக்காக விசாரித்த நீதிமன்றம், வாரம் போராட்டம் நடத்துவீர்களா எனவும், கடந்த வாரம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதை மறைத்து காலையில் அனுமதி கோரி நீதிமன்றத்தில் முறையீடு செய்தது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியது. இதுபோன்று முறையீடு செய்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்தது. காங்கிரஸ் அறக்கட்டளை நிலத்தை எடுத்துக் கொண்டதாக தனியார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் காங்கிரஸ் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தில் வணிக வளாகம் கட்டுவதற்கான தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு காரணங்களுக்காக வணிக வளாகம் கட்டப்படாத நிலையில் தற்போது ஒப்பந்தம் முடிந்துவிட்டதாக கூறி காங்கிரஸ் அறக்கட்டளை நிலத்தை திரும்பப் பெற்றுள்ளது. இதை எதிர்த்து தனியார் நிறுவனம் வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கை தள்ளுபடி செய்ய மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலை அமைத்த ஒப்பந்ததாரருக்கு பணிக்கான நிதியை வழங்க லஞ்சம் கேட்ட வழக்கில் மாவட்ட அதிகாரிகள் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாடக்கல் ஊராட்சியில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி சட்டத்தின் கீழ் சாலை அமைக்க பிரசன்னராஜ் என்பவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து திட்டத்துக்கான நிதியை வழங்க வேண்டுமானால் லஞ்சம் அளிக்க வேண்டும் என தளி, பஞ்சாயத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் கேட்ட நிலையில் பிரசன்னராஜ் பணம் கொடுத்துள்ளார். இருப்பினும் நிதியை விடுவிக்கலை என அவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு தீவிரமானது என கூறி அதிகாரிகள் பதிலளிக்க உத்தரவிட்டார். தென்னகத்திலிருந்து கொண்டு சென்ற தமிழ் மண்ணின் செங்கோல் புதிய நாடாளுமன்றத்தில் உள்ளது போல் தமிழக சட்டசபையிலும் செங்கோல் நிறுவினால் நல்லது என தர்மபுர ஆதீனம் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பிள்ளையார்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திராவிட மாடல் அரசு என்றாலும் இது ஆன்மீக ஆட்சிதான் எனவும் எல்லா முகூர்த்த நாட்களிலும் குடமுழுக்கு நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். தமிழக அரசு கல்வி திட்டத்தில் நீதி போதனை வகுப்பை கொண்டு வர வேண்டும் என கூறினார். தமிழக அரசு காவல்துறை சித்திரவதைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்றி அதற்கு அஜித்குமார் பெயரை சூட்ட வேண்டும் என காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்க ஒருங்கிணைப்பாளர் தியாகு தெரிவித்துள்ளார். அஜித்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதியின் பல்லை பிடுங்கிய ASPக்கு தமிழக அரசு மீண்டும் பணி ஆணை வழங்கியிருப்பது காவல்துறைக்கு மீண்டும் தைரியத்தை வழங்கியுள்ளது எனவும், அஜித்குமார் வழக்கில் CBI விசாரணை மீது நம்பிக்கை இல்லை எனவும் கூறினார்.
ராமநாதபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நடத்தப்பட்ட 25 மாநாடு பேரணியில் கட்சி நிர்வாகிகள் செங்கோடி ஏந்தி பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 25வது மாநாடு இன்று நடைபெறுகிறது. இதையொட்டி நடைபெற்ற பேரணியினை மாவட்ட செயலாளர் பெருமாள் தொடங்கி வைக்க, பேரணியானது வண்டிக்கார தெரு வழியாக அரண்மனையை வந்தடைந்தது. இதில் ஏராளமான தொண்டர்கள் செங்கோடி ஏந்தி ஊர்வலமாக பங்கேற்றனர். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பங்கேற்று சிறப்பித்தார். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற பெயரில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கட்சி தொடங்கியுள்ளதை எதிர்த்து வழக்கு தொடர உள்ளதாக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார். தாவேகா கட்சி கொடியில் யானை சின்னம் இடம்பெற்றுள்ளதை எதிர்த்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி கொடியில் யானை சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த ஆனந்தன், கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்தியது தொடர்பாகவும் வழக்கு தொடர உள்ளதாக குறிப்பிட்டார். தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளின் ஜாமீனை போலீசார் ரத்து செய்வது தொடர்பாக நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த சபரிகாந்தன் தனது மகன் சுகுமார் மீது போடப்பட்டுள்ள குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் குற்றவாளிகளின் ஜாமீனை ரத்து செய்ய ஏன் போலீசார் மனு தாக்கல் செய்வதில்லை என விளக்கம் கேட்டது. இதனையடுத்து ரத்து செய்வது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கின் விவரங்களை காவல்துறை சமர்ப்பித்து கூடுதல் அவகாசம் கோரிய நிலையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. உயர்நீதிமன்ற நீதிபதியை அவதூறாக பேசிய வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் பணியாற்ற தடை விதித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. சொத்து தொடர்பான உரிமையியல் வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராகவும் மாவட்ட முன்சிப் நீதிபதிக்கு எதிராகவும் அவதூறு கருத்துக்களை தெரிவித்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியனுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் வழக்கறிஞர் பாலசுப்ரமணியனுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் இது சம்பந்தமான விசாரணை முடியும் வரை நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களில் ஆஜராக அவருக்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அவிநாசியில் ஜஸ்டிஸ் ஃபார் ரிதன்யா என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்ற மௌன அஞ்சலியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அவிநாசி பகுதியை சேர்ந்த ரிதன்யா திருமணமான 78 நாட்களில் வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். அவரது இறப்புக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி ஜஸ்டிஸ் ஃபார் ரிதன்யா என்ற மௌன அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரிதன்யாவிற்கு அஞ்சலி செலுத்தினர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் திமுகவின் ஊராட்சி மன்ற தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திமுக கவுன்சிலர்களை கோரிக்கை விடுத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாங்குநேரி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக திமுகவை சேர்ந்த சௌமியா ஆரோக்கியா எட்வின் பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் அவர் சட்டவிரோதமாக செயல்படுவதாகவும் எளிதில் அவரை பார்க்க முடிவதில்லை என்பதால் மக்கள் பணியாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் திமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சீசன் களை கட்டி உள்ளதால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து சீராக உள்ளது. இந்த நிலையில் குளு காற்றுடன் இதமான சாரல் மழை பொழிந்து வருவதால் குற்றால அருவிகளில் குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் வார நாட்களை கூட பொருட்படுத்தாமல் வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதி வருகிறது. கிருஷ்ணகிரி அருகே கெளமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து போடிச்சப்பள்ளி பகுதிக்கு சென்ற அரசு பேருந்தில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி சென்றனர். போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் தினந்தோறும் பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கி செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே பள்ளி, கல்லூரி நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் வெளியேறிய கழிவுநீரால் சாலையில் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் கழிவறை சுத்தம் செய்யும் லாரியில் பைப் வழியாக துர்நாற்றத்துடன் கழிவுநீர் வெளியேறியது. இதனால் அந்த சர்வீஸ் சாலையில் துர்நாற்றம் வீசியதால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதை போலீசார் தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் காவலர் மீது கொடுத்த புகாரில் நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிமன்றத்தின் முன்பு போதை ஆசாமி குழந்தைகளோடு தீக்குளிக்க முயன்றார். சங்கரன் கோவில் காந்தி நகர் பகுதியை சேர்ந்த புகழேந்தி என்பவர் காவலர் ஒருவர் மீது கொடுத்த புகாரில் நகர காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அவர் சங்கரன் கோவில் நீதிமன்றம் முன்பு தனது குழந்தைகளுடன் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார். மேலும் அவர் சாலையின் நடுவே படுத்து வாகனங்களை செல்ல விடாமல் அலப்பறையில் ஈடுபட்டார். கோவையில் காதல் ஜோடிகள் சாலையில் சண்டையிட்டுக் கொண்ட நிலையில் தப்பி ஓடிய காதலனின் பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இளம் காதல் ஜோடி பொதுமக்கள் முன்னிலையில் கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டனர்.
இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்து சாலையிலிருந்து அந்த இளைஞர் ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து இளம் பெண்ணிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவினாசி பாளையத்தை சேர்ந்த இளைஞர் கடந்த 9 மாதங்களாக கோவையில் தனியாக வீடு எடுத்து தங்க வைத்து திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானை தாக்கி இளைஞர் படுகாயமடைந்தார். காடுலகஞ்சந்திரம் கிராமத்தை சேர்ந்த இளைஞரான மாதேஷ் அவரது தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்து காட்டு யானை அவரை கடுமையாக தாக்கியது. இதில் மாதேஷ் படுகாயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தகவல் அறிந்து விரைந்து வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். செங்கல்பட்டில் 7 பிள்ளைகள் இருந்தும் தன்னை வீட்டில் சேர்க்க மறுப்பதாக கண்ணீரோடு ஆட்சியர் காலில் விழுந்து முதியவர் ஒருவர் மனு அளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் முகாமில் வேத நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்த காசியப்பன் என்ற முதியவர் 7 ஆண் பிள்ளைகள் உள்ள நிலையில் ஒருவர் கூட வீட்டில் சேர்க்காமல் துரத்தி விடுவதாகவும் உணவு அளிக்காமல் விரட்டி விடுவதாகவும் ஆட்சியர் காலில் விழுந்து மனு அளித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் சரிவர முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என புகார் எழுந்துள்ளது. பவானீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்து அறநிலையத்துறையினர், காவல்துறையினர் மற்றும் விழா குழுவினர் சரியான முன்னேற்பாடுகள் செய்யப்படாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு கோவிலுக்கு குழந்தைகளுடன் வந்த பெண்கள் மற்றும் முதியோர்கள் அவதிக்குள்ளாகினர். இதன் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பக்தர்களிடம் மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூரில் கைத்துப்பாக்கி வைத்திருந்த இளைஞர் மற்றும் அவரது சகோதரியை போலீசார் கைது செய்தனர். ஆம்பூர் கம்பி கொள்ளை பகுதியைச் சேர்ந்த ஆசிப் என்பவர் இளைஞர் அவரது வீட்டில் ரகசிய கைத்துப்பாக்கிகளை பதுக்கி வைத்திருப்பதாக நுண்ணறிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் விரைந்த போலீசார் சோதனை செய்தபோது 7 கத்திகள் மற்றும் 10 தோட்டாக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆசிப் சகோதரி ஆஜிரா வீட்டில் 4 கைத்துப்பாக்கிகளை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியாணி கடை வைத்து தருவதாக கூறி வியாபாரிகளிடம் மோசடியில் ஈடுபட்ட மரக்கார் பிரியாணி உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரியாணி கடை வைத்து தருவதாக கூறி சிறு குறு வியாபாரிகளிடமிருந்து 25 கோடிக்கு மேல் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் தொடர்புடைய ராஜபாளத்தை சார்ந்த மரக்கார் பிரியாணி உரிமையாளர் கங்காதரன் என்பவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் தங்களது முதலீடு செய்த பணத்தை திரும்ப பெற்றுத்தர போலீசாரிடம் கோரிக்கை வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கரிம்பேடு நாதேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுடன் இணைந்த ஞானாம்பிகா உடனுரை நாதேஸ்வர சுவாமி கோவில் பள்ளிப்பட்டு வட்டம் கரிம்பேடு கிராமத்தில் அமைந்துள்ளது. பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோவில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இக்கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி சுவாமி சன்னதிகளுக்கும் புனித கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் போதிய போலீசார் பாதுகாப்பு பணியில் இல்லாததால் ராஜகோபுர நுழைவு வாயில் முன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு பக்தர்கள் காயமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலை ஓரம் இருந்த கோவில் சிலையை ஜேசிபி மூலம் அகற்றிய நபரை கிராம மக்கள் சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரும்பேடு கிராமத்தில் உள்ள ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதிகளில் வசித்து வரும் மக்களுக்கு குலதெய்வமாக விளங்கி வரும் தங்கலாச்சி அம்மன் கோவிலின் சிலையை நெடுஞ்சாலை ஓரம் வைத்து பூஜித்து வந்தனர். இந்நிலையில் அதே பகுதி சேர்ந்த சிவானந்தம் தனக்கு சொந்தமான இடத்தில் அம்மன் சிலை இருப்பதாக கூறி ஜேசிபி மூலம் அந்த சிலையை உடைத்து அகற்றியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர்.